ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான லன்ச் ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. மேலும் வீடியோஸ் போட மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் 2, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சிறுவை நறுக்கி வச்சுருக்கேன் நீட்டு வாக்கில். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். இதை நல்லா 2-3 முறை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம். இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். கேஸ் ஸ்டவ்வில் ஒரு நான்ஸ்டிக் ஃப்ரை பேன் வச்சுக்கிட்டு கொஞ்சமாக பட்டை, 2 லவங்கம், கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு இதை நல்லா வறுக்க போகிறோம். இதோட ஃப்ளேவர் வாசனை நல்லா வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட காஞ்ச மிளகாய் 4 காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வாசனை வந்தாச்சு, எல்லாத்தையும் வறுப்பட்டாச்சு. இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கோஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். கேஸ் ஸ்டவ்வில் ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய், 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாயிட்டக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மஞ்சளோட பச்சை வாசனை போயிட்டக்கப்புறம் அரிஞ்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். இதை நல்லா வறுத்துக்க போகிறோம். உருளைக்கிழங்கு லைட்டாக ஃப்ரை ஆகணும். இந்த உப்பும் மஞ்சளும் நல்லா கோட் ஆகணும் உருளைக்கிழங்குல, அந்த அளவுக்கு வறுத்தெடுத்துக்க போகிறோம். உருளைக்கிழங்கு வறுத்தெடுத்தாச்சு. இப்போ அதே எண்ணெயில் வெங்காயம், நம்ம நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்க போகிறோம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பொடி சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கலரி விடணும்னு அவசியம் இல்லை. லேசாக கலரி விட்டாலே போதும். பார்த்து கலரி விடுங்க, லோ ஃப்ளேம்லேயே கலரி விடுங்க, ஏன்னா அடி பிடிக்கக்கூடாது. மசாலா கலரி விட்டுட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் வேணும்னா கூட நீங்கள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு ஒரே ஒரு முறை கலந்து விட்டுருங்க. இப்போ கலந்து விட்டாச்சு. ஊற வச்சுருந்த அரிசியை தண்ணி சுத்தமாக இழுத்துட்டு அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ வறுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரே ஒரு முறை கலரி விட்டுருங்க. இப்போ வேக வைக்க தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நம்ம மெஷர் பண்ண அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வறுக்கிறப்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்துடணும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி, ரொம்ப நிறைய சேர்த்துட வேண்டாம். புதினா வாசனை ரொம்ப தூக்கி கொடுக்கும். ஒரு 4 இல்லைன்னா 8 தழை சேர்த்தா போதும். சேர்த்துட்டு ஒரே ஒரு முறை கலந்து விட்டுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நான் 3 விசில் விட்டு எடுக்க போகிறேன். 3 விசில் வந்தாச்சு. ப்ரெஷர் நல்லா குறைஞ்சாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆவி நல்லா பறந்துட்டக்கப்புறம் சாதம் உடையாத மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ரொம்பவே சுவையான உருளைக்கிழங்கு பிரிஞ்சி சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.